இன்றைக்கி கூட்டு வட்டினா என்ன, அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலு இந்த கிளாஸில் பார்த்துடலாம். கூட்டு வட்டினா இங்கிலீஷில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது ஷார்ட்டாக சிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. போன கிளாஸில் நான் தனி வட்டி பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருந்தேன். அந்த 4 கிளாஸ் போட்டிருப்பேன். அங்கிட்டு புரியலன்னா டீட்டெயிலாக பார்த்துட்டு வந்துடுங்க, சரிங்களா? இப்போது இந்த கூட்டு வட்டியில் முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாஸை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. இது என்ன ஃபார்முலா? ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னென்னா, இந்த ஏங்கிறது மொத்த தொகை, பிங்கிறது அசல், ஆறுங்கிறது வட்டி வீதம், எண்ணுங்கிறது ஆண்டுகள். இது வழக்கம் போல் தனி வட்டியில் உள்ள போல தான் அது, சரிங்களா? இப்போ இதில் 3 விதமாக ஃபார்முலா இருக்குது. ஒன்று, ஆண்டுக்கு ஒரு முறை, சரிங்களா? ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டி என்னன்னு கேட்டாங்கன்னா, மொத்த தொகை, அதாவது ஏ ஈக்குவல் டு பி ஆஃப் 1 + r/100 ஹோல் பவர் n, சரிங்களா? அடுத்தது, அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஏ ஈக்குவல் டு பி ஆஃப் 1 + r/200 ஹோல் பவர் 2n, சரிங்களா? அடுத்தது 3வது ஃபார்முலா பாருங்களேன். காலாண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டி என்னன்னு கேட்பாங்க. அப்போ ஏ ஈக்குவல் டு பி ஆஃப் 1 + r/400 ஹோல் பவர் 4n, சரிங்களா? இந்த எண்ணெல்லாம் இருக்குல்லையா, இதெல்லாம் வந்து ஆண்டுகளை குறிக்கும். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் எப்போதுமே தனி வட்டி கணக்கு நடத்திருக்கேன் இல்லையா? தனி வட்டி கூட்டு வட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இது ரெண்டுத்துலேயுமே எது அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் என்னதுன்னா தனி வட்டி வேல்யூவோட அதிகமாக இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கூட்டு வட்டிக்கு தனி வட்டிக்கு இடையே வித்தியாசம் அப்படின்னு ஒரு கணக்கில் கேட்டாங்க அப்படின்னா, அது வந்து 2 விதமான ஃபார்முலா இருக்குது. ஒன்று கேட்டால் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்பாங்க இல்லையா? அதுக்கான ஃபார்முலா, அதாவது வித்தியாசம் D ஈக்குவல் டு P × r²/100². இது வந்து 2 ஆண்டுகளுக்கு. அடுத்தது 3 ஆண்டுகளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, D ஈக்குவல் டு PR² × 300 + r/100³ புரியுதா? இந்த ஃபார்முலாலாம் எழுதி வச்சிங்க. இதை வச்சு தான் நம்ம கணக்கு போட போகிறோம். அதாவது சில எக்ஸாம்லலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபார்முலாவே டைரெக்டாக கேட்டுறாங்க கணக்கில். அதனால தான் அந்த ஃபார்முலாவை எழுதியிருக்கேன். இப்போ நம்ம கணக்கு போடும்போது ஃபார்முலா மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் நான் உங்களுக்கு கூட்டு வட்டி எப்படிங்கிறத ஈஸியாக சொல்லி கொடுத்துறேன், சரிங்களா? இப்போது கணக்குக்கு போகலாம். கூட்டு வட்டியில் ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள். ரூபாய் 5000 அசலானது 10% வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளுக்கான கூட்டு வட்டி என்னன்னு கேட்குறாங்க, சரிங்களா? இந்த கணக்கை ஃபார்முலா உங்களுக்கு சொன்ன பி ஆஃப் 1 + r/100 ஹோல் பவர் n, அந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிங்க. ஆனால் ஃபார்முலா வச்சு போட்டோம்னா ரொம்ப லென்த்தாக வரும். நான் ஃபார்முலா வச்சு போட்டு காட்டுறேன், சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்க, சரிங்களா? ஈஸியாக போட்டுடலாம். இப்போது அசல்னு எதிங்க, வட்டி வீதம், கூட்டு வட்டி, ஆண்டுகள், நல்லா புரிகிற மாதிரி தெளிவாக சொல்லி கொடுக்குறேன், நல்லா கவனிங்க. இப்போது எவ்வளோ அசல் கொடுத்துருக்காங்க இங்கே? 5000ங்களா? அந்த 5000த்தை போட்டுருங்க. எவ்வளோ அசல்? 5000. எவ்வளோ வட்டி வீதம்? எந்த வட்டி வீதம் கொடுத்தாலும் சரி தான், இன்ட்டு இப்போ வட்டி வீதம் பர்சன்டேஜில் இருக்கு இல்லையா? அப்போது 10/100, அவ்வளோதான். இவ்வளோதான் ஸ்டெப்பு, சரிங்களா? இப்போ எப்படி கேன்சல் பண்ணலாம்? இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ அடிச்சிடுறேன். மீதி என்னென்ன இருக்கும்? 50 × 10 எவ்வளோ வரும்? 500. ஓகேங்களா? 50 × 10 எவ்வளோ? 500. இப்போது இது வந்து எத்தனை ஆண்டு கண்டுபிடிச்சிருக்கோம்? ஃபஸ்ட் ஆண்டு. மொத்தம் எத்தனை ஆண்டு கண்டுபிடிக்கணும்? நம்ம 2 ஆண்டு கண்டுபிடிக்கணும். அப்போது அடுத்த ஸ்டெப்பு போடும்போது எப்போதுமே கூட்டு வட்டியில், கூட்டு வட்டிங்கிறது வட்டிக்கு வட்டி தான் கூட்டு வட்டி, சரிங்களா? இந்த 500 இருக்கு இல்லையா? இந்த 500 இந்த அசல் கூட கூட்டிங்க. அசல் எவ்வளோ இருக்குது? ஏற்கனவே 5000 இருக்குது. வட்டி எவ்வளோ? ஒரு 500 கிடச்சிருக்கு கூட்டு வட்டி. 5500ங்களா? அப்போ அசல் வந்து எவ்வளோவா மாறிடுது? 5500 அசல் மாறிடுது. எந்த பர்சன்டேஜ்? அதே 10% தான். போட்டுங்க. 10/100 போட்டுன்னா இதை கேன்சல் பண்ணுங்கள். 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ அடிச்சிடலாமா? பெருக்குங்க. 55 × 10 550. இது எத்தனாவது ஆண்டு? 2வது ஆண்டு. அவங்க கொடுத்த மாரி இது முதல் ஆண்டு, இது 2வது ஆண்டு. முடிச்சிட்டோமா? அவ்வளோதாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்? எங்கே இருக்குது கூட்டு வட்டி? கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க. இங்கே எங்கே இருக்கும் கூட்டு வட்டி? இதுதான் கூட்டு வட்டி. ஷார்ட்டாக சிஐன்னு சொல்லுவோம். அப்படியே ஒரு கோடு போட்டுங்க. இது 2 கூட்டிங்க. 0, 5, 10, சரிங்களா? எவ்வளோ வந்துருக்கு கூட்டு வட்டி? 1050 ரூபா. அதாவது சிஐ ஈக்குவல் டு 1050 ரூபா. இப்போ புரியுதா? நல்லா கவனிச்சிங்க. ஒரு அசல் போட்டுக்க போகிறோம், வட்டி விதம் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம், கேன்சல் பண்ணிவிட்டு கிடைக்கிறது கூட்டு வட்டி. எத்தனை ஆண்டுகள்? இப்போ 3 ஆண்டுகள் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சிங்களேன். இப்போ என்ன பண்ணணும்? இந்த வட்டியை அந்த 3வது அசல் கூட சேர்த்துக்கணும். புரியுதா? அப்போது தனி வட்டியை விட கூட்டு வட்டி எவ்வளோ தான் கிடைக்கும்? எக்ஸஸாக அதிகமாக தான் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. அடுத்த கணக்கு பாருங்கள். ரூபாய் 10,000 அசலுக்கு 5% வட்டி விதத்தில் 3 ஆண்டுகளுக்கான கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. எப்போவுமே நல்லா காதில் வாங்கிக்கிங்க.
கூட்டு வட்டி கேட்குறாங்கன்னா கணக்கில் கண்டிப்பாக கூட்டு வட்டின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது தனி வட்டியாக கூட்டு வட்டியான்னு எப்படி கண்டுபிடிக்குதுன்னா கூட்டு வட்டின்னு கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அப்படி தமிழ் பதத்தில் கொடுக்கலன்னா இங்கிலீஷ் வெர்ஷன் இருக்கும் இல்லையா கொஷின்னு, அதில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு எழுதியிருப்பாங்க. அதனால் நோட் பண்ணிங்க, இது தனி வட்டியாக கூட்டு வட்டியாங்கிறத கண்டுபிடிக்கிறது. சரிங்களா? ஓகே, இது எப்படி போடலாம் பாருங்கள். இங்கே 3 ஆண்டுன்னு கொடுத்துட்டாங்க. வழக்கம் போல் அசல், வட்டி வீதம், கூட்டு வட்டி, ஆண்டுகள் எழுதிட்டேன் இல்லையா? எவ்வளோ அசல்? 10,000 போட்டோன்னா எத்தனை வட்டி வீதம்? 5% இன்ட்டு 5/100 போட்டங்களா? 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ அடிச்சிடலாமா? மீதி என்னென்ன இருக்கும்? 100 × 50 5 எவ்வளோ? 100 × 5 எவ்வளோ? 500ங்களா? ஓகே, இது எத்தனை ஆண்டு? முதல் ஆண்டு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்த ஆண்டு கண்டுபிடிக்கும் போது என்ன சொல்லியிருக்கேன்? இந்த 500 கிடச்சிருக்க அந்த கூட்டு வட்டியை இந்த அசல் கூட கூட்டிக்கணும்னு சொன்னோம் இல்லையா? கூட்டிக்கிட்டால் எவ்வளோ வரும்? 10,500ன்னு கிடைக்குமா? மறுபடியும் என்ன பண்ண போகிறோம்? 5/100 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ அடிச்சிடலாம். மீதி 105 × 5 எவ்வளோ வரும்? பெருக்குங்க. 105 × 5 பெருக்குன்னா 5 5 25 1 5 5 அப்போது 525ன்னு கிடைக்கும். இது 2வது ஆண்டுக்கு. இப்போது 2 ஆண்டு கேட்டிருந்தாங்கன்னா அப்படியே நிறுத்திக்கலாம். இப்போ நம்மள்கிட்ட என்ன கேட்குறாங்க? 3வது ஆண்டும் கேட்குறாங்க இல்லையா? அப்போது 3வது ஆண்டு கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணணும்? இந்த 525 இது கூட கூட்டணும். கூட்டினா எவ்வளோ வரும்? கூட்டுங்க. 10,500 ஒரு 525 5 2 11,025ன்னு கிடைக்குமா? 11,025 5/100ங்களா? எப்படி அடிக்கலாம்? 1 5 5 25 100ன்னு அடிச்சிருவோம். இதை மறுபடியும் அடிச்சோம்னா 4 5 20. இது எப்படி அடிக்கலாம்? 2 5 10 2 5 10 22 110 0 5 25ங்களா? இப்போது இது இப்போ கண்டிப்பாக பாயிண்டில் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். 2025/4 அடித்தோன்னா 5 20 5 20 1 4 மீதி 1 10 ஆகிடும். புள்ளி 2 8 5 20 அதாவது 551.25ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ 3 ஆண்டு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கூட்டு வட்டி கேட்கும்போது என்ன பண்ணணும்? இங்கே கிடச்சிருக்கிற கூட்டு வட்டியை அப்படியே கூட்டிட வேண்டியதான். கூட்டினா என்னென்னு கிடைக்கும்? 1 5 6 5 2 7 3 5 15. அப்போ 1576 தாங்கிறது என்னது? கூட்டு வட்டி. புரியுதுங்களா? ஓகே, ஒரு ஜிஎஸ் கொஷின், உங்களுக்கான ஒரு ஜிஎஸ் கொஷின் என்னென்னா, சிறு அல்லது குறு அல்லது மினி கான்ஸ்டியூஷன் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்பாங்க. அதாவது குறு அரசியலமைப்பு அல்லது சிறு அரசியலமைப்பு அல்லது மினி கான்ஸ்டியூஷன் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்பாங்க. இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தம். அதாவது பாலிட்டியில் வர ஒரு மிகவும் முக்கியமான ஒரு கொஷின். 42வது சட்ட திருத்தம் தான் என்னென்னு அழைக்கிறாங்க? மினி கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. இந்த 42வது சட்ட திருத்தம் எப்போ கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா 1976. இப்போதைக்கு யார் பிரதமராக இருப்பா? இந்திரா காந்தி அம்மா வந்து பிரதமராக இருப்பாங்க. சரிங்களா? 1976 கொண்டு வந்திருப்பாங்க. நாங்கள் அப்போதைக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முகவரியில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? முகவரி இது வரைக்கும் எத்தனை தடவை திருத்திருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் 1976. அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க? 42வது சட்ட திருத்தம் மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமானது நோட் பண்ணிங்க, கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, கேட்பாங்க. ஓகே, அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்த கணக்கு பாருங்கள். ரூபாய் 5,000க்கு 8% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது நான் ஃபார்முலா எழுதி போட்டப்பே சொல்லியிருந்தேன், தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே வித்தியாசம் கொடுத்து இங்கே 2 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்களா 3 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்போது 2 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? சொல்லுங்கள். அப்போ டி டிஃபரன்ஸ் வித்தியாசம் ஈக்குவல் டு P × R² / 100². இதான் அந்த ஃபார்முலா. இதில் அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? P = 5,000. வட்டி வீதம் எவ்வளோ? R = 8%. அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். பாருங்கள், D = P எவ்வளோ? 5,000 × 8² / 100². சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலான்னா, நீங்கள் 8 ஸ்கொயர் பண்ணிட்டாங்க. 5,000 × 8 × 8 எழுதிங்க, கடைசியாக ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இப்போ 100 × 100. இது எதெல்லாம் அடிச்சிடலாம்? 1 2 1 2. இதை அடித்தோன்னா அப்படி அடிக்கலாம். 4 5 5
25 100. எப்போதுமே அடிக்கும்போது சின்ன சின்ன நம்பராக 2 ஆளா 3 ஆளெலாம் அடிக்கக்கூடாது. எதில் ஹையாக இருக்கோ அந்த அமௌண்ட்டை அடித்து கற்றுக்குங்க. அப்போ தான் கணக்கு ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? அடுத்தது என்னென்ன இருக்குது? 8 × 8 மீதி இருக்குது. கீழே ஒரு 20 இருக்குது இல்லையா? எப்படி அடிக்கலாம்? 2 நாங்க 8, 5 நாங்க 20. அடுத்த கணக்கு பாருங்கள். ரூபாய் 5000க்கு 8% வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையிலே வித்தியாசம் கொடுத்து எத்தனை ஆண்டுகளுக்குன்னு கேட்டாங்கன்னா ரெண்டு ஃபார்முலா எழுதி போட்டிருந்தேன். 2 ஆண்டுகளுக்கு ஒரு ஃபார்முலா, 3 ஆண்டுகளுக்கு ஒரு ஃபார்முலா எழுதியிருந்தேன் இல்லையா? இங்கே 2 ஆண்டுகளுக்கு கேட்டிருக்காங்க. ஃபார்முலா எழுதலாமா? என்ன ஃபார்முலா? டிஃபரன்ஸ் D = P × R² / 100²ங்களா? இதான் அந்த ஃபார்முலா. தெரியலன்னா மறுபடியும் எழுதி வச்சிங்க. கணக்கில் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான், டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பரு. ஓகே, இதில் அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? P = 5000, R = 8% இல்லையா? அப்போது எண் வந்து 2 ஆண்டுகளுக்கு கொடுத்தாலே இந்த ஃபார்முலா தான். அதனால் எண் வந்து எழுதணும் அவசியம் இல்லை. ஓகே, D = என்னது? 5000 × R எவ்வளோ? 8² / 100². சரிங்களா? இதை எப்படி பிரித்து எழுதலாம்? 5000 அப்படியே வச்சிங்க. 8 × 8 எழுதிக்கலாங்களா? கீழே 100 × 100. ஓகேவா? எதெல்லாம் கேன்சல் ஆகும்? இந்த 0க்கு இந்த 0, இந்த 0க்கு இந்த 0, இந்த 0க்கு இந்த 0 அடிச்சிடலாமா? மீதி என்னென்ன இருக்கும்? 1 5 5, 2 5 10. மறுபடியும் இந்த 2ஆல் 1 2 2, 4 2 8. மீதி என்னென்ன இருக்குது? ஒரு 8 இருக்குது, ஒரு 4 இருக்குது. பெருக்குனா என்னென்ன வரும்? 8 32. அப்போது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் எவ்வளோ? 32 ரூபாய். புரியுதா? இந்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையில் வித்தியாசம்னு நீங்கள் பார்த்துட்டீங்கல்ல, அண்டர்லைன் பண்ணிவிடுங்க. இங்கே 2 ஆண்டு கொடுத்துருக்காங்களா, 3 ஆண்டு கொடுக்குறாங்களா, அதுதான். புரியுதா? இந்த ஃபார்முலா தான் இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிங்க. ஓகே, உங்களுக்கான ஒரு கொஷின் என்னென்னா, இந்திய பசுமை புரட்சியின் தந்தை யார்? சொல்லுங்கள். இந்திய பசுமை புரட்சியின் தந்தை யார்? MS சுவாமிநாதன். இவர் தான் யார்? இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இந்த பசுமை புரட்சி இந்தியாவில் எப்போது ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1967. எதனால் இந்த பசுமை புரட்சியை கொண்டு வந்திருக்காங்க? அப்போது அந்த காலகட்டத்தில், அந்த ஆண்டுகளில் இந்தியாவில் கொடிய பஞ்சம் ஏற்பட்டிருக்கும். இவர் என்ன பண்ணார்? ஒரு பொருளாதார அறிஞர் தான் இவர். அமெரிக்காவை பார்த்துட்டு இந்தியாவிலையும் ஒரு பசுமை புரட்சிங்கிற ஒரு வார்த்தையை ஒரு நடைமுறைக்கு கொண்டு வரணுங்கிற பேரில் 1967 நடைமுறைப்படுத்துகிறாரு. அதாவது இதோட நோக்கம் என்னென்னா, வீரியமிக்க விதைகள், அதாவது ஹைப்ரிட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விதைகள் விதைக்கப்பட்டு உணவு தேவையை வந்து அதிகரிக்கிறது. புரியுதுங்களா? இதுதான் இந்த பசுமை புரட்சியோட நோக்கமே. அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்த கணக்கு பாருங்கள். ஒரு தொகையானது கூட்டு வட்டி முறையில் 5 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் 8 மடங்கு ஆவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்? சரிங்களா? இதே கணக்கு தனி வட்டிலையும் வந்திருக்கு, இதே கணக்கு கூட்டு வட்டிலையும் போய் கேட்டிருக்காங்க. எப்படி போடலாம்? இதுக்கு ஃபார்முலாலாம் யூஸ் பண்ண வேணாம், நான் ஒரு மெத்தட் சொல்கிறேன், நல்லா கவனிச்சிருவாங்க. அதாவது மடங்கு, இத்தனை மடங்கு ஆவதற்கு இத்தனை மடங்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் கேட்டால் என்ன பண்ணுறீங்கன்னா, கூட்டு வட்டியில் இப்படி ஒரு காலம் போட்டுங்க, இப்படி ஒரு ரோ போட்டுங்க. சரிங்களா? இதில் ஒரு 4 கோடு போட்டுங்க. இதை இயர்னு எடுத்துங்க, அதாவது நான் தமிழில் எழுதுகிறேன், ஆண்டுகள் அப்படின்னு எடுத்துங்க. இது வந்து மடங்குன்னு எழுதிங்க. நான் உங்களுக்கு கணக்கில் சொல்லியிருக்கேன், மடங்கு அப்படின்னு ஒரு கணக்கில் பார்த்தாலே என்ன அர்த்தம்? பெருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லையா? அப்போ பெருக்கணும்னு போட்டுங்க. இங்கே ஆண்டுகள் என்ன பண்ண போகிறோன்னா கூட்ட போகிறோம். ஆண்டுகள் வந்து எப்போதுமே கூட்டிக்கிட்டு தானே போவோம், அதனால் ஆண்டுகளை கூட்டிக்கிங்க. இங்கே மடங்கு எத்தனை மடங்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க? 2 மடங்கு இல்லையா? அப்போ எல்லாத்துலேயும் 2 2 2 எத்தனை வேணாலும் போட்டுங்க நீங்கள். சரிங்களா? அவங்க கணக்குக்கு ஏற்ற மாதிரி. இப்போது ஃபஸ்ட்டு எத்தனை ஆண்டுகளில் 2 மடங்காவது? 5 ஆண்டுகளில். அப்போது 5 5 5 5 5 போட்டோன்னா ஓகே. இப்போ மடங்குகளை மேலே உள்ளதெல்லாம் என்ன பண்ணணும்? பெருக்கிக்கிட்டே போகணும். கீழே உள்ளதெல்லாம் என்ன பண்ணணும்? கூட்டிக்கிட்டே போகணும். இப்போ கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க அவங்க? 5 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிட்டு போட்டோம். 8 மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்? 8 மடங்கு எங்கே வரும்? இப்போது 2 இருக்குங்களே, இங்கே 2 2 பேருக்குன்னா என்னென்ன ஆகிடும்? இங்கே இந்த இடம் 4 ஆகிடும்.
அடுத்தது இந்த 4ஓட இது 2 பெருக்குங்க, என்னென்னு வரும்? 4 2 8. அப்போ இந்த இடத்துல என்னென்னு கிடைக்கிது? 8 மடங்குன்னு கிடைக்கிது இல்லையா? அதுக்கு நேராக பாருங்கள், இந்த கோடை ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டா என்ன கிடைக்கும்? இங்கே ஆண்டுகள்லாம் என்ன சொல்லியிருக்கேன்? நான் கூட்ட சொல்லியிருக்கேன். 5 5 10, 10 5 எவ்வளோ? 15. அப்போது 8 மடங்கு ஆவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்? 15 ஆண்டுகள் ஆகும். அவ்வளோதாங்க, சிம்பிள். இப்போது 4 மடங்கு ஆவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்? 10 மடங்கு. 8 மடங்கு ஆவதற்கு 15. இப்போ இதோட பெருக்குனா என்னென்னு வரும்? 8 2 இங்கே 16 மடங்கு ஆகிடும் இல்லையா? 16 மடங்குன்னு கேட்டாங்கன்னா எத்தனை ஆண்டுகள்? 20 ஆண்டுகள். புரியுதா? இது சிம்பிள் கான்செப்ட், நல்லா பார்த்துங்க. ஆண்டுகளை கூட்டிங்க, வேணால் எழுதி வச்சிங்க சைடில், மடங்குகளை பெருக்கணும். இதுதான் ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு தமிழில் இம்பார்ட்டன்ட் ஒரு கொஷின் ஒன்று கேட்குறேன். அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல். அறவுரை கோவை எது சொல்லுங்கள் பார்க்கலாம். அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி. எது? முதுமொழி காஞ்சி. இப்போ சமீபத்தில் இந்த குரூப் 4 எக்ஸாமில் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தாங்க. மணி மொழி கோவை என்று அழைக்கப்படும் நூல்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இது ஒரு முக்கியமான கொஷின். இந்த மணி இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன அர்த்தம்னா நான்மணி கடிகை. சொல்லுங்கள், நான்மணி கடிகை. அதே போல் இந்த மொழி இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன பேர்? பேருக்கு பாருங்க, முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி. அடுத்தது கோவை இருக்கு இல்லையா, அந்த கோவைக்கு என்னது? ஆசார கோவை. புரியுதுங்களா? முக்கியமானது, நோட் பண்ணி வச்சிங்க. நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை. இப்போ மணிமொழி மாலை, மணிமொழி கோவைனா இதுதான். புரியுதுங்களா? நோட் பண்ணிங்க. அடுத்த கிளாஸில் மீதி உள்ள கணக்குகள்லாம் நடத்துகிறேன். தேங்க்யூ.